அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 13/1/2024 அன்று இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமிய நண்பர்கள் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய பீர் முகமது, தாஜுதீன் போன்ற சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், மரணங்களில் நல்ல மரணம் கெட்ட மரணம் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் அந்த மரணத்தை பிரித்து வச்சு அறிகிறாங்கல்ல, அது மாதிரி அறிவதற்கு மார்க்க ரீதியில் ஏதாவது சான்று இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. பொதுவாக மனிதர்களுடைய பார்வையில் பலவிதமான ஐதீகங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மரண விஷயத்தில் இப்போ குறிப்பிட்ட சில நாளில் மரணிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நாளில் மரணமானால் அது கெட்ட மரணம், இந்த நாளில் மரணம் அடைந்தால் அது நல்ல மரணம், இப்படி மாதிரியான நம்பிக்கையெல்லாம் நம்ம மாற்றார்கள்ட்ட என்ன செய்வோம்னா அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் பயணத்தில் போகிறாரு, விபத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டார்னு வைங்களேன், அது கெட்ட மரணம். அதே மாதிரி இப்போ குளிக்க போயிருக்கிறாரு, கிணத்துல விழுந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா அது கெட்ட மரணம். இப்படி மரணத்தை பல வகைப்படுத்தி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாற்றார்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. மாற்றார்களை நம்ம விட்டுருவோம். முஸ்லீம் சமுதாயத்தில் கூட இப்போ வெள்ளிக்கிழமை மௌத்தா போனால் நல்ல மௌத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லையா? வெள்ளிக்கிழமை மௌத்தா போனால் நல்ல மௌத்து. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே போய் மௌத்தாயிட்டாங்கன்னா அது நல்ல மௌத்து. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ சின்ன வயசில் வாழ வேண்டிய வயசில் அவன் மௌத்தா போயிட்டானே, அதான் வாலிப பருவத்தில் சில பேர் மௌத்தாயிட்டாங்கன்னா அது கெட்ட மௌத்து. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முதிர் வயதில், ரொம்ப ஒரு தள்ளாத வயதில் என்ன செய்வாங்கன்னா பெட்லேயே படுத்து கிடப்பாங்க. அப்போ கடுமையான துயரங்களை எல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. அவர்கள் சுயமாக சாப்பிட முடியாது, சுயமாக அவர்கள் போகக்கூடிய கழிவறைக்கு கூட என்ன செய்ய முடியாது, அவர்களால் போக முடியாது. அப்போ இது மாதிரியான சிரமப்பட்டு மரணிக்கக்கூடியவர்களும் கூட என்ன செய்கிறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறான் போல இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு கெட்ட மரணம். அப்போ இந்தளவுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்துருக்குறான்ல, அப்போ அது மாதிரியான அடிப்படையில் யாராவது மௌத்தா போனார்கள் என்று சொன்னால் அது கெட்ட மரணம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ சில பேர்த்தினுடைய வீட்டில் இப்போ இன்றைக்கி ஒரு மௌத்து நடக்கும், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மௌத்து நடக்கும். இப்படி தொடராக சில விளைவுகள் சந்திச்சாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் கெட்ட மரணம், துர்மரணம். இப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த அவர்களாக யூகிச்சு இது மாதிரியாக பேசக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, மரணித்தவர்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே மௌத்தா போனார், இவர் கவலையிலேயே மௌத்தா போயிருக்கிறாரு, அவருடைய முகத்திலேயே அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய களை தெரியுது, அப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க. இப்படி மரணத்திற்கு பலவிதமான காரணங்களை கற்பிக்கக்கூடிய காட்சியோட நம்ம என்ன செய்கிறோம், முஸ்லீம் சமுதாயத்தில் கூட நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த காரணத்தினால தான் இந்த மரணம் ஏற்பட்டது, அதே மாதிரி இந்த நாளில் ஏற்பட்ட இந்த மரணம், இந்த மௌத்து நல்ல மௌத்து, அந்த மௌத்து கெட்ட மௌத்து அப்படின்னு சொல்லி நடைபெறக்கூடிய சூழல்களை வச்சு முடிவு செய்கிறது. அதே மாதிரி மரணித்தவர்களுடைய அந்த முடிவு இருக்குது இல்லை, உதாரணமாக விபத்தில் போய் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டான்னு வைங்களேன், அது கெட்ட மௌத்துன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறது. அல்லது அந்த முகபாவனையை பார்த்து இவர்கள் மூஞ்சி ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நல்ல மௌத்து. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் அந்த விழி பிதுங்கி என்ன செய்யும், ஒரு வித்தியாசமாக கோரமாக தெரியும். அப்போ அந்த மாதிரியான மௌத்துக்களை எல்லாம் கெட்ட மௌத்து. இப்படியெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் கூட என்ன செய்கிறாங்க, இது மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதில் எந்த நம்பிக்கையும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலைன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதற்கு மாற்றமான கருத்துக்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ சின்ன வயசில் ஒரு வாலிப பருவத்தில் மௌத்தா போயிட்டாங்கன்னா அது ஒரு கெட்ட சகுனமாக தானே பார்க்குறாங்க. வாழ வேண்டிய வயசில் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது, அந்த மௌத்தை ஒரு கெட்ட சகுனமாக பார்க்குறாங்க. இப்போ இந்த பார்வை சரி என்று இருக்குமே. ஆனால் அப்போ இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கள் எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல, உதாரணமாக ரசூலாவுக்கு காசிம்னு ஒரு மகன் இருந்தார், அவர் சின்ன குழந்தையிலேயே தானே அவர் மௌத்தா போனார். இப்ராஹிம்னு ஒரு மகன் இருந்தார்ல, அப்போ இப்ராஹிம்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் தான். அவர் என்னென்னா அந்த பால்குடி பருவத்திலே அவர் மௌத்தா போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் சொல்கிறாங்க, இன்னலஹு முர்லிகுன் ஃபில் ஜன்னா, அதாவது சொர்க்கத்தில் இந்த இப்ராஹிமுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லத்தானே செஞ்சாங்க. அப்போ கை குழந்தையில காசிம் மௌத்தா போயிருக்கிறாரு, கை குழந்தையில இப்ராஹிம் மௌத்தா போயிருக்கிறாங்க.
இதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மகள்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாமே சின்ன வயசில் மூத்தா போனவங்க தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாத்திமாங்கிறீங்க, அது சின்ன வயசில் தான் அவங்களும் மூத்தா போனாங்க. உம்மு குல்சும்ங்கிறீங்க, சின்ன வயசில் தான் மூத்தா போனாங்க. ஜைனபுங்கிறீங்க, அதே மாதிரி ருக்கையாங்கிறீங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த முதுமை பருவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பருவத்தில் வந்து இவங்கெல்லாம் மூத்தா போகல. எல்லாமே வந்து அது ஒரு 25 வயசு 30 வயசு, அதே மாதிரி ஒரு 20 வயசு, இந்த லெவலில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூல்லா அவனுடைய மக்களும் கூட இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அதனால் ரசூல்லா கூட அதுக்கு பின்னாடி எத்தனை காலம் இருந்தான் இருக்கிறாங்க. அப்போ அதனால் இப்போ இவர்களுடைய மரணமெல்லாம் துர்மரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னாங்களா? அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய மரணத்தை வைத்து அல்லது அவர் மரணிக்கக்கூடிய நாளை வைத்து மரணிக்கக்கூடிய இடத்தை வைத்து இவர் வந்து நல்ல மரணம், இது கெட்ட மரணம் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்க ரீதியில் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனாலும் இப்படி முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த நம்பிக்கை நுழைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு சில ஹதீஸுகள் வந்து அப்படி இருக்கிறது. அந்த எல்லா ஹதீஸுமே வந்து ஆதாரமற்றதாக இருக்கிறது. பலவீனமான ஹதீஸுகள்னு சொல்லுவாங்கல்ல, பலவீனமான ஹதீஸு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு, அது மாதிரியான செய்திகளில் வந்து இந்த மாதிரியான நம்பிக்கைக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி சில கருத்துக்கள் என்ன செய்யும். இப்போ உதாரணமாக வெள்ளிக்கிழமை மூத்தா போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தவர்கள். இந்த கருத்தில் வந்து ஒரு நபிமொழி இருக்கிறது. அது நபிமொழிங்கிற பேரில் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அந்த நபிமொழிகளெல்லாம் பதித்தவர்களே வந்து அது ஆதாரமற்ற செய்தி, வலுவற்ற செய்தி அப்படியெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இந்த மரணத்தை ஒட்டி நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே பலவீனமான செய்தியாகத்தான் என்ன இருக்குது, இடம் பெற்றிருக்கிறது. இது ஒன்று. இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகளுடைய விளக்கத்தை தவறான முறையில் புரிந்து கொண்டு இது வந்து கெட்ட மரணம், இது நல்ல மரணம்னு இவங்களாகவே சுய விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே அந்த ஹதீஸில் வந்து விளக்கம் அப்படி கிடையாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா ஹாவுலாயில் கலிமாத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வார்த்தைன்னு அவர் சொல்கிறது வந்து துவாவை சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால், கமா அல்லிமுல் கிதாபா, வேதத்தை கற்றுக் கொடுத்ததை போல குரானை கற்றுக் கொடுத்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில வாசகங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வாசகம்னு அவர் சொல்கிறது வந்து துவாவை தான் சொல்கிறார். அந்த துவாவில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி, இறைவா இந்த கஞ்சத்தனத்தை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, வஊது பிக்க மினல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. இப்படியெல்லாம் அந்த பிரார்த்தனைகளில் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு வரி என்னன்னு கேட்டால், வஊது பிக்க மின் அன்னுரத்து இலா அறுதலில் உமுரி, தள்ளாத வயது இருக்குல்ல, தள்ளாத வயது, முதுமை வயது, அந்த வயதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிரார்த்தனையில் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ இந்த கோழைத்தனத்திலேருந்து பாதுகாப்பாயாகன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்க தானே செஞ்சாங்க. அப்போ கோழைத்தனங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. அதே மாதிரி வந்து கஞ்சத்தனங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. அதனால தான் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதுமையும் சொல்கிறாங்க. ஏன்னா முதுமையில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாயாகன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த முதுமையில் மூத்தா போகிறது வந்து ஒரு கெட்ட சகுனம் தானே, கெட்ட மாதிரி தான் இருக்குது அது. அதனால தான் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்களாகவே இப்படி விளங்கிட்டாங்க. ஆனால் அந்த ஹதீஸில் அப்படியே இருக்குது. அதாவது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக என்னென்ன சிந்திக்கணும். இப்போ உதாரணமாக இந்த கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தாங்கல்ல. ஏன் கற்றுக் கொடுத்தாங்க? கோழைத்தனம் வந்து நம்மள்ட்ட குடி கொண்டுச்சுன்னு சொன்னால் அதனால் சில விளைவுகள் ஏற்படும், நமக்கும் ஏற்படும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படும். உதாரணமாக நான் ஒரு கோழையாக இருக்கிறேன்னு வைங்களேன், என்னுடைய மனைவியோடு போகிறேன், என்னுடைய மகனோட போகிறேன், என்னுடைய சொத்தோடு போகிறேன், காசு பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ சில பேர் வந்து அபகரிக்க வர்றாங்கன்னு வைங்களேன், நான் கோழையனா இருந்தால் என்ன பண்ணுவேன், அதை எதிர்க்க மாட்டேன், விட்டுட்டு ஓடி போயிடுவேன். அல்லது என் மனைவி கூட்டு போகிற நேரத்தில் ஒரு 4 பேர் வந்து வீரத்தோடு வந்து அருவாளோடு வந்தான்னு வைங்களேன், நான் கோழையனா இருந்தால் என் மனைவியை நான் விட்டுட்டு போயிடுவேன். இப்போ விபரீதம் ஏற்படுது இல்லை, என்னுடைய கோழைத்தனத்தினால பலவிதமான விபரீதங்கள் ஏற்படுற காரணத்தினால அந்த கோழைத்தனத்திலேருந்து பாதுகாப்பு தேடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் அது. அதே மாதிரி தான் அந்த வயதானத விஷயத்தை சொன்னாங்கல்ல, அதை முதிய வயதை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாகன்னு சொன்னால் அந்த வயசில் மூத்தா போனால் அது வந்து துர்மரணம் அப்படிங்கிற கருத்தில் இல்லை. முதுமை பருவத்தில் மூத்தா போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான சிரமங்களை நம்ம அனுபவித்தாலும் செய்வோம். என்ன சிரமம்? பெட்லேயே படுத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போ சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும், மலஞ்சலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்.
இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட தர்ம சங்கடம் ஏற்படத்தானே செய்யும். டெய்லி அந்த வீட்டுக்குள்ளேயே மலஞ்சலம் கழிக்கக்கூடிய நேரத்தில் அது மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், சங்கடமெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ இந்த முதுமை என்ற அந்த பருவத்தினால நமக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது, நம்மை சார்ந்தவர்களுக்கு அதனால் கஷ்டம் ஏற்படுதுங்கிற காரணத்தினால தான் அந்த மாதிரி தள்ளாத வயதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான வயதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பில் தேடுகிறேன் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர, முதுமையில மூத்தா போகிறது கெட்ட மரணத்துக்குள்ள அளவுகோல், நோயில மூத்தா போகிறதுங்கிறது கெட்ட மரணத்துக்குள்ள அளவுகோல் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்க. அதனால் ஒரு மனிதனுடைய அந்த இறுதி முடிவு இருக்குது பார்த்தீங்களா, முடிவை வேண்டுமானால் நம்ம யோசிக்கலாம். மரணத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மரணம் இது கெட்ட மரணம்னு சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? அதாவது ஒரு விஷயத்தை கெட்டதுன்னு சொல்கிறதா இருந்தால் அது நம்ம மூலமாக ஏற்பட்டால் தான் நம்ம அது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியும். மரணங்கிறது இறைவன் எழுதி வைத்த நாளில் எழுதி வைத்த நிமிடத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அதில் போய் நம்மளுக்கு அதில் சொந்தமாக நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? அதில் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பண்ணவும் முடியாதுல்ல. அது அதிகபட்சமாக நம்ம என்னத்தை சொல்லலாம், நம்மளுடைய முடிவு இருக்குல்ல, லாஸ்ட் முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிவில் நம்மளுடைய பயணம் தப்பாகி போச்சுன்னா மறுமை நாசமாக போயிடும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கன்னா, இல்லை லைன் அஷ்ரக்த லயஹபத்தன்னா அமலுக, நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்தால் உங்கள் அமலெல்லாம் பாழாகி போயிடும். அதான் அல்லாவை நம்புறது பெரிய விஷயம் இல்லை, அல்லாவை நம்புறது கரெக்டாக. நம்ம அல்லாஹ்வுக்கு 99 திருநாமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 99 திருநாமம் என்பது தான் அல்லாஹ்வுடைய தன்மைகள். இப்போ அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், நுகரக்கூடியவன், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, நுகரக்கூடியவன்கிற வார்த்தை வரல, ஆனால் கேட்கக்கூடியவன், கேட்குறவன், பார்க்குறவன், சக்தி உள்ளவன், இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய தன்மை என்பது. அப்போ இந்த தன்மையை போய் நம்ம அடுத்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது. அது ஆளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும் சரி, இறைவன் மாதிரி மற்ற யாரையுமே என்ன செய்யக்கூடாது, எந்த தன்மையிலையும் கணித்து விடக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி கணிச்சு நம்ம மூத்தா போயிட்டோம்னா நம்மளுடைய அமல் எல்லாம் பாழாகி போயிடும். நம்ம தொழுதது பால், தான தர்மம் செஞ்சது பாழாகி போயிடும். அப்போ ஒரு பள்ளியவே நீ கட்டி கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் மறுமையில் என்ன செய்யாது, பயன் தராது. அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லத்தானே செய்யறான், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன்னா அமலுக. அதே மாதிரி மறுமையில் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அந்த வசனத்திலே இருக்கிறார். அப்போ ஒருத்தன் இணை வைக்கக்கூடிய நிலையிலேயே மூத்தா போயிட்டான்னு வைங்களேன், இவனுடைய முடிவு சரியில்லாமல் ஆகிப்போச்சே அப்படின்னு வேண்டுமானால் நம்ம சொல்லலாமே தவிர அந்த மரணம் கெட்ட மரணம்னு சொல்லக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மூத்தா போகக்கூடிய அந்த லாஸ்ட் கட்டத்தில் இறைவனை பற்றி நல்லெண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதான் நம்ம மூத்தா போகக்கூடிய நேரத்தில் அப்போ நம்ம ஏன்னா மூத்தா போகிறவங்க தெரியத்தானே செய்யும், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, அப்போ அல்லாஹ் இதுக்கு பிடிச்சிருவானா, அதுக்கு பிடிச்சிருவானான்னு சொல்லி இறைவனை ஒரு கருணைக்கு அப்பாற்பட்டவனாகவெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மரண நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ நல்ல எண்ணத்தில் தான் அல்லாஹ்வை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் மூத்தா போகணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒருத்தன் அந்த ஒரு எண்ணத்தில் அவன் மூத்தா போகலைன்னா அப்போ அவனுடைய முடிவு அவனுக்கு கெட்டதாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நல்ல மரணம் கெட்ட மரணங்கிறதுக்குள்ள ஆதாரம் இல்லை. முடிவு கரெக்டாக இருக்குமே ஆனால் மறுமையினுடைய அந்த பயணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சீராக இருக்குங்கிறனால தான் இந்த ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் எந்த மரணமாக இருந்தாலும் சரி, சாதா மரணமாக இருந்தாலும் சரி, விபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, முதுமையில் ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த நோய்களால் ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, திடீர் மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர்களால் நம்ம படுகொலை செய்யப்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, எந்த மரணத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை காரணமாக வைத்து இது நல்ல மரணம் இது கெட்ட மரணம் அப்படின்னால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் அவன் இறைவனை எந்த விதத்தில் அவனுடைய உள்ளத்தில் வைத்து மூத்தா போகிறான், அதனுடைய பிரதிபலனாக தான் அவனுக்கு மறுமையில் கூலி கிடைக்கும். அப்படிங்கிற பேச்சு தான் நம்மள்ட்ட இருக்கணுமே தவிர நாளை குறிப்பிட்டு இது மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு நல்ல மூத்து கெட்ட மூத்துனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.